வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருச்சபையின் பிரதான வேலை உலகம் முழுவதிலும் நற்செய்தியை கூறி அறிவிப்பதே ஆகும். நற்செய்தியை ஒவ்வொருவரும் ஒருமுறை கேட்பதற்கு முன் ஒருவர் ஏன் இருமுறை கேட்க வேண்டும் என தேவ ஊழியர் ஆஸ்வால்ட் ஸ்மித் கூறுகிறார். பவுலின் மிஷனரி பாரத்தை, தரிசனத்தை கவனியுங்கள். ரோமர் 10 அதிகாரம் 14-15 வசனங்களிலே பார்க்கிறோம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள்! பிறரை பார்க்கும்போது இவரிடம் இயேசு இல்லையே என்ற உணர்வு எழ வேண்டும். தேவை உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தரிசனம். எப்போது நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேனோ அப்போதே அவரை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்குள் வந்துவிடுகிறது. இன்று சபைகளில் பல பிரிவுகள், கொள்கைகள், கோட்பாடுகள். ஆனால் மிஷனரி தரிசனத்தை எத்தனை சபைகள் விசுவாசிகளுக்கு கொடுக்கின்றன? கடந்த கால வரலாற்றை பார்க்கும்போது மெயின்லைன் சர்ச்சஸிலிருந்து தான் மிஷனரி தலைவர்கள் நிறைய பேர் எழும்பி இருக்கிறார்கள், தேசத்தை அசைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை சபைகள் மிஷனரிகளை அனுப்புகின்றன, தாங்குகின்றன? இன்றைக்கு நான் செல்லுகின்ற சபையில் எத்தனை மிஷனரிகள் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள், தாங்கப்படுகின்றார்கள்? இயேசு கிறிஸ்துவின் இறுதி கட்டளையே கிரேட் கமிஷன் இதுதானே. நீங்கள் புறப்பட்டு போய் சகல இனங்களையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மத்தேயு 28 அதிகாரத்தின் இறுதி பகுதியில் வாசிக்கிறோம். ஒரு தடவை சீனாவிற்கு மிஷனரியாக சென்ற ஹட்சன் டெய்லரிடம் புத்த மத சிறுவன் இவ்விதமாய் கேட்டானாம்: உங்களுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதருக்கு இயேசுவை தெரியுமானால் ஏன் அவர் சீக்கிரமாய் வரவில்லை? எனது தகப்பனார் இந்த உண்மையை, நற்செய்தியை அறியாமலேயே மரித்து விட்டாரே. அன்பானவர்களே, ஒவ்வொரு அவிசுவாசியும் ஒரு பணித்தலம், ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு மிஷனரி. யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? ஆண்டவரின் அன்பின் குரலை உணர்வதுதானே தரிசனம், அழைப்பு. பிரியமானவர்களே, மிஷனரி பணியில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். மிஷனரி பணிகளை ஊக்குவியுங்கள், தாங்குங்கள். இயேசுவின் கட்டளையை, எதிர்பார்ப்பை அவர் உங்களுக்கு தந்த இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கள். ஆத்துமாக்களே நம் பரலோக பொக்கிஷங்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.